எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எழின். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி இனித்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வான்மறை தந்த வள்ளுவ பெருந்தகையுடைய பொருட்பாலிலே அரசியல் என்ற பிரிவின் கீழ் அங்கவியலில் 76வது அதிகாரம் பொருள் செயல் வகை. பொருள் செயல் வகை என்றால் சேர்த்திருக்கக்கூடிய பொருளை எப்படி செயல்படுத்துவது, பொருளினுடைய அருமை என்ன. பொருள்னால் செல்வம்னே வச்சுக்குவோம். செல்வத்தினுடைய அருமை என்ன, அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், அதுதான் வள்ளுவ பெருந்தகை இந்த 10 பாக்களினால் விளக்குகிறார். பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிப்பதற்கு தகுதி இல்லாத வரையும் பிறர் மதிக்கும்படியாக செய்யக்கூடிய பொருளை அல்லாமல் உலக வாழ்வுக்கு சிறந்த பொருளாவது யாதும் இல்லை. அதாவது ஒருத்தனை பொருட்படுத்தாமல் ஒருத்தனை இருக்கோன்னு வச்சுக்குவோம். அவனை கூட பொருட்படுத்த தகுதி இல்லாதவனை கூட அவன் பொருள் உள்ளவனாக இருந்தால், அதாவது பொருள்னால் செல்வம் உள்ளவனாக இருந்தால் அவனையும் இந்த உலகத்தார் பொருட்படுத்த துவங்குவார்கள். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பொருள் இல்லாத வறியவரை எல்லோரும் இகழ்ச்சியாக பேசுவார்கள். செல்வம் உடையவரையோ எல்லோரும் சிறப்பு செய்து போற்றுவார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்தை சென்று. பொருள் என்னும் நந்தா விளக்கானது தன்னை உடையவர் எண்ணிய தேயங்களுக்கு சென்று அவர் பகையாகிய இருளை போக்கும் வல்லமை உடையதாகும். அதாவது ஒருத்தன் பணக்காரனாக இருந்தால் அவனை யாரும் பகைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள், ஏன்னா உதவி தேவைப்படும் என்ற ஒரு எண்ணத்தில். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தீய வழிகளால் அல்லாமல் பொருள் தேடும் திறனை அறிந்து தேடியதனால் வந்தடைந்த செல்வமானது அற வாழ்க்கையும் இன்பத்தையும் ஒருங்கே கொடுப்பதாகும். அதாவது பொருள் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய வள்ளுவன் அறத்தினுடைய வழியில் இருக்கணும், தீய வழியில் இல்லாமல் நல்ல வழியில் பொருள் சேர்த்தால் அது அறவாழ்வையும் இன்ப வாழ்க்கையும், அதாவது சந்தோஷமும் கிடைக்கும் அற வாழ்க்கையும் கிடைக்கும். அதாவது நல்ல வழியில் அந்த பொருள் ஈட்டப்பட்டால். அருளுடன் அன்பனும் மாறா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். அருள் என்னும் இயல்போடும் மக்களின் அன்போடும் பொருந்தி வராத பொருள் பெருக்கத்தை தீயவர் புரள்வதற்கு விலக்கி விட்டுவிட வேண்டும். அதாவது ஒரு அன்போடும் அருளோடும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் நல்லவர்களுக்கு பயன்படும். அப்படி இல்லாமல் வரக்கூடியது அது தீய வழியிலே வந்து தீய வழியிலே போய்விடும். உரு பொருளும் உலகு பொருளும் தன் ஒன்னார்க்கு தெரு பொருளும் வேந்தன் பொருள். உடையவர் இல்லாததாலே வந்து சேர்ந்த செல்வமும் சுங்கவரியாக வந்த பொருளும் பகைவரை வென்று பெற்ற திரைப்பொருளும் வேந்தனின் உரிமை பொருளாகும். அதாவது உடையவர் இல்லாததாலே வந்து சேர்ந்த செல்வம், அதாவது ஒரு புதையல்னு வச்சுக்குவோம். அடுத்தது சுங்க வரியாக வந்த பொருள், பகைவரை வென்று பெற்ற திரைப்பொருள். திரைனா வரி வட்டி, இந்த மாதிரி பொருள்லாம் அரசனுக்கு தான் சேரும். அந்த காலத்திலே சொல்கிறார் பாருங்கள் வள்ளுவர். அதாவது தேடுதல் இல்லாத செல்வம், அதாவது யாருமே
ஒரு ஒரு சரியாக சொல்லணும்னா ஒரு புதையல், ஒரு கேட்பார் இல்லாமல் இருக்க ஒரு பொருள், அந்த மாதிரி பொருள் எல்லாம் அரசாங்க கணக்குத்தான் அது வரும். அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அன்பு என்னும் தாய் பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தையானது பொருள் என்கும் செல்வம் படைத்த செவிலித்தாயால் வளர்க்கப்பட வேண்டும். இப்போ அன்புங்கிறது ஒரு தாய், அந்த அன்பினால் கிடைக்கக்கூடிய அருள்ங்கிறது குழந்தை. அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா அன்பு மாத்திரம் இருந்தால் பத்தாது, செல்வம்ங்கிற செவிலித்தாயால் வளர்க்கப்பட வேண்டும். அன்பால் ஒரு குழந்தையை வளர்க்கலாம், ஆனால் அதை வளர்ப்பதற்கு செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும். அந்த பொருள்ங்கிறது அடுத்த ஒரு தாய். குன்றேறி யானை போர் கண்டாற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளோடு ஒரு செயலை செய்ய தொடங்குவதானது குன்றின் மேல் நின்றி யானை போரை கண்டாற்போல் துன்பமின்றி இன்பம் தருவதாகும். அதாவது ஒரு வியாபாரம் செய்கிறோம், ஒரு கைப்பொருளோடு தன் கைப்பொருளோடு ஒரு செயலை செய்ய தொடங்குவதானது, அது முதலோட கடை வாங்கியே துவங்காமல், இது ஒரு அருமையான பாடம். ஒரு வியாபாரம் செய்ய துவங்குகிறோம், இப்போ என்ன துவங்கும் போதே கடன் வாங்கி வியாபாரம் செய்யக்கூடாது. கையில் இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டு அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் செய்வது என்பது ஒரு குன்றின் மேலிருந்து யானை போரை பார்ப்பது போல ஆகும். ஒரு யானை சண்டை போடுது, அது எங்கேருந்து பார்க்கணும், தரையிலேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஆபத்து, ஓடி வர்ற யானை நம்மளை தள்ளி விட்டுணும். அப்போ ஒரு குன்றின் மேலே இருந்து பார்த்தால் அதை ரசிக்கலாம், நமக்கு பாதிப்பு இருக்காது. அதே போன்று கையிலே முதலை வைத்து கொண்டு ஒரு செயல் செய்வது என்பது இது மாதிரி பாதிப்பு ரிஸ்க் இல்லாதது என்று வள்ளுவர் சொல்வார். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்ஸநீர் கூறியதில் பகைவரின் மன செருக்கை அழித்து வெற்றி பெறும் ஆயுதம் பொருளை காட்டிலும் கூர்மையானது வேறில்லை. ஆதலால் பொருளை எப்போதும் தேடிக்கொள்ள வேண்டும். அதாவது கையில் பணம் இருந்தால் அது இருப்பவரை யாரும் பகைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். அது நமக்கு ஒரு ஆயுதம் மாதிரி, நமக்கு ஒரு கேடயம் மாதிரி. அது பணம் இருப்பவரை யாரும் பகைத்து கொள்ள பயப்படுவார்கள். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியாருக்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. சிறந்த வழியோடு வந்த பொருளை மிகுதியாக தேடிக்கொண்டவர்களுக்கு எண்ணப்படும் மற்றவையாகி அறமும் இன்பமும் ஒருங்கே வந்து வாய்க்கும் பொருள்களாகும். அதாவது தகுந்த முறையில் நியாயமான முறையில் பணம் சேர்த்து விட்டால் அன்பும் அருளும் தானாக வந்து சேரும். இதுக்கு அது பொருளினுடைய தேவையை எப்படி சம்பாதிக்கணும், அது சேர்ப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மையை வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் மூலமாக விளக்கிறார். ஏற்கனவே நாடு அரசன் எல்லாம் சொன்ன வள்ளுவ பெருந்தகையானவர் பொருளினுடைய இன்றியமையாமையை சொல்வார். திரைப்படத்தில் ஒரு பாட்டு உண்டு, காசேதான் கடவுளிட அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாடா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும்போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ, காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாடா. இப்படி எளிமையான பல திரைப்பட பாடல்களில் பணத்தினுடைய அருமை சொல்லலாம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பூமியில் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பூமியினில் மனிதன் இல்லை. இது மாதிரி
பல பாடல்கள் செல்வத்தினுடைய அருமையை விளக்கக்கூடிய பாடல்கள் திரைப்படத்திலையும் உண்டு. நல்ல வழியில் பொருளை சேர்க்கும் பொழுது அவனுக்கு முகத்தில் ஒரு கம்பீரமும் கலையும் அருளும் அன்பும் வந்துடும். தகாத வழியிலே பொருளை சேர்த்தால் அது கள்வர்களுக்கும் தீயவர்களுக்கும் தான் அது பயன்படும். இதுதான் வள்ளுவர் சொல்றார், பொருள் செயல் வகை. அப்போ நல்ல வகையிலே பொருளை சேர்க்க வேண்டும். நல்ல வகையில் பொருளை சேர்த்தால் முகத்திலே ஒரு அருளும் அன்பும் தவழும் என்பதை வள்ளுவ பெருந்தகை. ஏன்னா அரசியல்னு வந்ததுக்கப்புறம் இதில் பொருளை பற்றியும் அவர் விளக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு நாடுங்கிறது பொருள் செல்வமும் அருள் செல்வமும் சேர்ந்துருக்கணும். ஆகவே பொருள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதையும் சொல்லிட்டு இந்த காலத்து சட்டம் அந்த காலத்திலே சொல்கிறார், தேடுதல் இல்லாத ஒரு செல்வம். அதாவது ஒரு 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 உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, அவருக்கு வாரிசு இல்லை. அது யாருமே அதை உரிமை கொண்டாடலை. அப்போ அது யாருக்கு சொந்தம்னா அரசாங்கத்துக்கு சொந்தம். அந்த இது தானாகவே அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிடும், அரசனுக்கு சொந்தமாகிவிடும். அது மாதிரி பூமியில் சில பேர் புதைத்து வைத்திருப்பார்கள், பின்னால் நமக்கு அவசரத்துக்கு ஆகும்னு. அதான் பின்னால் புதையல்னு எடுப்பாங்க. பூமியில் புதைத்து வைத்து விடுவார்கள். அவர்களுக்கு பின்னால் தேவைப்படாது, அப்படியே அவர்கள் இறந்து விடுவார்கள். அது பூமிக்குள்ளேயே கிடக்கும். பின்னால் யாராவது அந்த இடத்த வேறு யாராவது வாங்கி உரிமை கொண்டாடி வாங்கி பல கை மாறி பின்னால் தற்செயலாக தோண்டும் போது அது புதையல்னு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பொருள் அரசாங்கத்துக்கு சொந்தம். இது வள்ளுவன் 2000 வருடத்துக்கு முன்னால் வள்ளுவர் சொல்லியிருக்கார். அது இப்போ அரசியல் சட்டமாகிருக்கு. ஆகவே இந்த பொருள் என்பது எப்படி சேர்க்க வேண்டும், பொருளினுடைய தன்மை என்ன, பொருள் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, பொருள் இருந்தால் அவர்களுக்கு சபையில் தனி மரியாதைகள் கிடைக்கும். அதாவது செல்வம் வைத்திருப்போரை சபையில் தனி அங்கீகாரம் அவர்களுக்கு வழங்கப்படும். அவருக்கு படிப்பு அறிவு இல்லாவிட்டால் கூட அவருக்கு அந்த செல்வத்துக்காக ஒரு தனி மரியாதை கிடைக்கும் என்பதை வள்ளுவ பெருந்தகை காட்டுகிறான் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அல்லாத இறைவான் இதாரா பறைகளும் பாவாய். இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம். மற்ற நம் காமங்கள் மற்றையலோரும் பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.